ஹாய் காய்ஸ், சுடிதார் தைக்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாள் பாடமாக பார்க்கலாம். இப்போது சுடிதாருக்கு துணியை எப்படி மடித்து போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா டிசைன் கீழே இருந்து மேல் நோக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் டிசைனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நாம் துணியை மடித்து போடணும். முன்துண்டு பின்துண்டு ரெண்டுலேயுமே நம்ம டிசைன் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். இந்த நாளாக நம்ம மடித்து போட்டதுக்கப்புறம் இந்த மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறத அளந்து அதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதில் தான் நம்ம சுடிதாருக்காக வரையணும். அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். செஸ்ட் ரவுண்டு, சீட் ரவுண்டு, இது ரெண்டில் எது அதிகமான அகலம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அகலம் எது அதிகமாக இருக்குதோ அந்த அகலத்தை தான் எடுத்துக்கணும். அந்த அகலம் எவ்வளோ வருதோ அதை 4ல் 1 பங்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டு அந்த அகலத்துக்கு நாம் தனியாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அதில் நம்மளுடைய அளவுகள் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஆரம்பித்து எவ்வளோ உயரம் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம். அடுத்தது ஷோல்டரில் ஆரம்பித்து சீட்டு வரைக்கும் உள்ள உயரம். இப்படியா நம்ம 3 உயரம் எடுத்துக்கணும். அடுத்தது சுற்றளவை பொறுத்த வரைக்கும் 3 சுற்றளவு நம்ம எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவு, அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்புடைய குறுகலான இடத்தை எடுக்கிறது தான் இடுப்பு சுற்றளவு. அடுத்தது ஹிப் ரவுண்டு. இருக்கிறதுலையே அகலமான இடுப்பு சுற்றளவு தான் ஹிப் ரவுண்டு. அடுத்தது ஷோல்டருடைய அகலம். டேப்பை கொஞ்சம் கூட வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அந்த நீளம் தான் நம்மளுடைய ஷோல்டருடைய அகலம். அடுத்தது கை நீளம். கை நீளம் எந்த அளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்போவுக்கும் ஷோல்டருக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு அரை கை நீளத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து ஒரு 5.5 இன்ச் 6 இன்ச் நீளத்தில் தான் இந்த கை நீளத்தை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஒரு சுடிதார் தைக்கணும்னா இந்த அளவுகள் தான் நமக்கு முக்கியமாக தேவை. இந்த அளவுகள் இருந்தால் அதை வச்சு நம்ம சுடிதாருக்கு மார்க் பண்ணி வெட்டிடலாம். அது எப்படி வெட்டுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.